அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இன்றைக்கு மார்ச் 8 மகளிர் தின விழா. அந்த மகளிர் தின விழா அன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படி என்ற அந்த அழகான முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்க இந்த நிகழ்ச்சிய சென்னையில நவம்பர் மாதம் ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி ஒரு சிங்கப்பெண்ணே எழுந்து வா, மகளிர் உரிமை மீட்பு, மகளிருக்கான உரிமைகளை மீட்க போகும் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்க நவம்பர் மாசம் முடிவு செய்து சென்னையில ஆரம்பிச்சோம். அதற்கப்புறம் காஞ்சிபுரத்துல முதல் நிகழ்ச்சி நடந்தது. காஞ்சி காமாட்சி அம்மன் அருளோடு அந்த முதல் நிகழ்ச்சி நடந்தது. இன்று இந்த நிகழ்ச்சியின் நிறைவு விழா கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய அருளாசையோடு அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் காலையில அங்க போயிட்டு வந்தேன். அதுவும் இன்றைக்கு 108வது நாள். அதாவது நாங்க நிகழ்ச்சியை தொடங்கி நவம்பர் 22 சென்னையில நாங்க தொடங்கினோம். அதற்கப்புறம் காஞ்சிபுரத்துல தான் முதல் நிகழ்ச்சி. சென்னையில இதே போல ஒரு மகளிர் கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யணும், தமிழக மகளிருக்கு அவர்களுடைய உரிமைகளை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடணும்ல. நாளைக்கு சமைக்கணும்னா நைட்டு முதல் நாளே நீங்க யோசிச்சு வச்சிருவீங்கல்ல. காலையில எழுந்தோடனே டக்குன்னு இட்லி ஊத்திடுவீங்களா? முதல் நாளே இட்லி மாவு அரைச்சு வச்சாதானே. அந்த மாதிரி நாங்களும் என்ன பண்ணோம், சென்னையில இத மாதிரி ஒரு மகளிர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எல்லாரையும் வரவழைச்சு, உங்களுடைய அன்பு சகோதரி வழக்கறிஞர் ஷகிலா அவங்களும் கூட வந்திருந்தாங்க அன்னைக்கு அந்த முதல் நிகழ்ச்சிக்கு. எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை நாங்க யோசிச்சு திறம்பட செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்தோம். அதே தொடங்கிய இடம் காஞ்சிபுரம், இன்று நிறைவு விழா நடக்கக்கூடிய இடம் கடைக்கோடி, அங்க வடக்க தமிழக வடக்குல நாங்க தொடங்கணும். கும்மிடிப்பூண்டி, சென்னை எல்லாம் தொடங்கி சேலம், தர்மபுரி, தமிழ்நாடு முழுக்க போய் இன்னைக்கு தமிழகத்தின் தென்கோடி கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டத்துல நாங்க முடிக்கிறோம் போது அளவில்லா மகிழ்ச்சி. அதையும் அதைவிட உங்களை எல்லாம் பார்த்ததில் அதைவிட பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டமும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண் கல்வி மட்டும் இல்ல, விழிப்புணர்விலையும் அதிகம். எப்படி தைரியமா இருக்கிறது, என்ன பேசுறது என்று தெளிவாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மாவட்டத்தில் இன்னைக்கு மகளிர் தின நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் இங்கு வந்திருக்கும் சிங்க பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நிறைய பேருக்கு அன்னைக்கு நான் வரும்பொழுது சொல்லிட்டு இருந்தேன், என்னுடைய பெயர் சௌமியா அன்புமணி. அன்புமணி யாரு அப்படின்னா அது என்னுடைய கணவருடைய பெயர். அன்புமணி அவர் ஒரு டாக்டர், மருத்துவர் அன்புமணி அவர். அவருடைய மனைவி சௌமியா நானு. நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். எனக்கு 3 பெண் குழந்தைகள், 2 பேருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்கு. பெரிய பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு எனக்கு ஒரு பேரம்பேத்தி, அடுத்த பொண்ணுக்கு 2 பொண்ணுங்க, 2 பேத்தி. அதனால நானும் உங்களை மாதிரிதான் பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்களோட கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பசுமை தாயகம் என்ற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1905 இருந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. 2000 நான் அந்த நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பிச்சேன். 2002 இருந்து பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் மாத இதழ் புக்கு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். பசுமை தாயகம் சார்பாக இந்த கன்னியாகுமரி, இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல கூடங்குளம் எதிர்ப்பு, அந்த அணு மின் நிலையம், அனல் மின் நிலையம் எதிர்ப்புக்காக நிறைய போராட்டங்களை இங்க ஆயிரக்கணக்கான மக்களை வைத்து நடத்தி இருக்கின்றோம்.